வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் பங்கேற்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நேற்றிரவு சென்னை வருகை. விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட அதிகாரிகளுடன் வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் ஆய்வுக் கூட்டம். மாவட்ட வாரியாக நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிகிறார். இஸ்ரேலில் இருந்து முதற்கட்டமாக 14 தமிழர்கள் உட்பட 212 இந்தியர்கள் தாயகம் வருகை. பாதுகாப்பாக அழைத்து வந்து ஒப்படைத்த மத்திய மாநில அரசுகளுக்கு பெற்றோர் நன்றி. கேரளாவின் கொல்லம் பகுதியில் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். கனமழை காரணமாக 10 மாவட்டங்களில் இன்று மஞ்சள் எச்சரிக்கை. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து பல நாடுகளில் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பேரணியில் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் பேரன் பங்கேற்பு. ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி. விண்வெளியில் உள்ள கோள்களில் உலோகங்கள் குறித்து ஆய்வு செய்ய திட்டம். புதிய செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியது நாசா. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி ஹாட்ரிக் வெற்றி. வங்கதேச அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இனி விரிவான செய்திகள். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொள்ளும் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறவுள்ளது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். முதல் நாள் கூட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு குறித்து கலந்துரையாடும் முதலமைச்சர் ஸ்டாலின் மறுநாள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார். அப்போது மாவட்ட வாரியாக நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிகிறார். மேலும் வருவாய், மின்சாரம் உள்ளிட்ட 28 துறைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். திமுக மகளிர் அணி நடத்தும் மகளிர் உரிமை மாநாடு சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நந்தனம் YMCA மைதானத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முப்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் சுப்ரியா சூலே உள்ளிட்ட இந்திய கூட்டணியைச் சேர்ந்த பல்வேறு அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்கவுள்ளனர். இந்த மாநாட்டில் மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்துள்ள மகளிர் இட ஒதுக்கீட்டு மசோதா குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதைத் தொடர்ந்து சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் கிண்டியில் உள்ள தனியார் விடுதிக்கு புறப்பட்டுச் சென்றனர். குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதும், சிலிண்டர் விலையை 200 ரூபாய் குறைப்பதும் தேர்தல் அரசியல் என்று ஆம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். மூலிகைச்சாறு என்ற பெயரில் கள்ளுக்கடைகளை திறக்கலாம் என்றும் சீமான் தெரிவித்தார். திண்டுக்கல் அருகே VAO மீது லாரி ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரசு ஊழியர்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் இதுபோன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். உணவு முறையில் மாணவர்களுக்கு கவனம் தேவை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடந்த மருத்துவ தாவரங்களின் முக்கியத்துவம் குறித்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், காலத்திற்கு ஏற்ற உணவு முறை தப்பி இல்லை என்றாலும் ஆரோக்கியமான உணவு முறை அவசியம் என்றார். ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 212 இந்தியர்கள் இஸ்ரேலில் இருந்து தாயகம் திரும்பியுள்ள நிலையில் 14 தமிழர்கள் தமிழ்நாட்டை வந்தடைந்தனர். இஸ்ரேலில் இருந்து திருச்சியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் பத்திரமாக தமிழகம் வந்த நிலையில் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்து ஒப்படைத்த மத்திய மாநில அரசுகளுக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்துள்ளனர். உலக அளவில் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிரதமர் மோடி முன்னுரிமை அளித்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் இருந்து தாயகம் அழைத்து வரப்பட்ட தமிழர்களை விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்து தாங்கள் செய்தது போன்று திமுக தொடர் செய்கையில் ஈடுபடுவதாக விமர்சனம் செய்தார். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின்போது புதிய முறைகளை கண்டுபிடித்து திமுகவினருக்கு மக்களின் வரிப்பணத்தை மடைமாற்றியதாகவும், அதுபோல இந்த முறையும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே தொடக்கக் கல்வித்துறையைச் சேர்ந்த 13 ஆசிரியர்கள் இணைந்து கோரிக்கை விளக்கக் கூட்டம் நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் அறிவொளி, தொடக்கக் கல்வி இயக்குநர் கண்ணப்பன் ஆகியோர் நேரில் வருகை தந்தனர்.
அப்போது உங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் என்று ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பேசினார். அவர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பேசியது அங்கு இருந்தவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மையத்திற்கு புதிதாக மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலக பணியாளர்கள் என 256 பேரை புதிதாக நியமித்து மருத்துவத்துறை செயலாளர் கக்கன்தீப் சிங் பேடி அரசாணை வெளியிட்டுள்ளார். மருத்துவர்கள், செவிலியர்கள், கண்காணிப்பாளர்கள் என 53 பேர் நிரந்தர பணி அடிப்படையிலும், செவிலியர்கள், அலுவலக உதவியாளர்கள், லேப் டெக்னீஷியன்கள் என 203 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணி அமர்த்தப்பட உள்ளதாக மருத்துவத்துறை செயலர் கக்கன்தீப் சிங் பேடி அரசாணை வெளியிட்டுள்ளார். கோவை சூலூரில் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு பூங்கா அமைப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தமிழக அரசின் வளர்ச்சிக் கழகம் டிட்கோ சார்பில் மேற்கொள்ளப்படும் நிலையில் முதற்கட்டமாக வாரப்பட்டியலில் 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 156 கோடி ரூபாய் செலவில் விமானப்படை தளம் அருகே 199.13 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் குழாய் மூலம் சமையல் எரிவாயு விநியோகத்திற்கு புதுச்சேரி அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. வீடுகளுக்கு குழாய் வழியாக சமையல் எரிவாயு விநியோகிக்கும் திட்டம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் செயல்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக காரைக்காலில் குழாய் வழியாக 1,00,000 வீடுகளுக்கு எரிவாயு கொண்டு செல்லும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. வீடுகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் செய்ய 4 நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளில் புதுச்சேரி முழுவதும் வீடுகளுக்கு எரிவாயு இணைப்பு கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் புதிய தீயணைப்பு படை வீரர்கள் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தீயணைப்புத்துறை இயக்குநர் ஆபாஷ்குமார் சிறப்பாக செயல்பட்ட தீயணைப்பு படை வீரர்களுக்கு கோப்பைகள், சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் ட்ரோன், ரோபோட் போன்ற நவீன கருவிகளை தீயணைப்புத் துறையில் பயன்படுத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே மாணவிகளிடம் தகாத வார்த்தையில் பேசிய உடற்கல்வி ஆசிரியரை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரெங்கச்சமுத்திரம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பணிபுரியும் அருள் பிரகாசம் என்பவரின் மாணவிகளிடம் ஆபாசமான முறையில் தகாத வார்த்தைகள் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளி முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அருள் பிரகாசத்தை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். சென்னையைச் சேர்ந்த விஜய் ஆனந்த் என்ற தொழிலதிபர் 10ஆம் வகுப்பு மாணவியை ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக மாணவியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜய் ஆனந்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் நீதிமன்றத்தில் விஜய் ஆனந்த் சரணடைந்த நிலையில் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க வடபழனி காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். அரியலூரில் அனுமதி பெறாத இடத்தில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருமானூர் பகுதியில் உள்ள பட்டாசுக் கடையில் அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் அனுமதியில்லாத இடத்தில் 7,55,000 ரூபாய் மதிப்பிலான பட்டாசு வைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் கடையின் மேலாளரை கைது செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நடந்த கார் விபத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். தனியார் பள்ளியில் பயின்று வந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தர்ஷன், சாய் மற்றும் சசிதரன் ஆகியோர் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த கார் மோதியதில் தர்ஷன், சாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கடைக்கன் விநாயகநல்லூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் 11 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் கரும்பு ஏற்றிச் சென்ற 2 லாரிகள் 20வது கொண்டை ஊசி வளைவு அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்கு உள்ளானது. இதனால் சாலை தடுப்பை உடைத்துக் கொண்டு ஒரு லாரி அந்தரத்தில் தொங்கியது. எனினும் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் குடும்பத் தகராறு காரணமாக தூய்மைப் பணியில் இருந்த மாநகராட்சி பெண் ஊழியரை அரிவாளால் வெட்டிய கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கணபதி காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த வடிவோலு என்பவருக்கும் மனைவியான அனிதா என்பவருக்கும் அடிக்கடி குடும்பத் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இன்று காலை அனிதா வழக்கம் போல பணிக்கு சென்ற நிலையில் சங்கனூர் நாராயணசுவாமி வீதியில் உள்ள பூங்காவிற்கு சென்ற வடிவேலு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தலையில் வெட்டியுள்ளார். அலறி ஓடிய அனிதாவை பொதுமக்கள் மீட்டு வடிவேலுவை ரத்தினபுரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சென்னை போரூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவரிடம் குட்கா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் பகுதியில் உள்ள குடோனில் சுமார் 600 கிலோ குட்கா பதுக்கி வைத்துள்ளது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் குட்காவை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையில் விளம்பரதாரர் ஏஜென்சி நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தியுள்ளனர். நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் பகுதியில் இயங்கி வரும் சீனு முகமது என்பவருக்கு சொந்தமான அப்சல்யூட் அட்வர்டைசிங், ஆஸ்பியா அட்வர்டைசிங் ஆகிய 2 நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த நிறுவனம் நாளிதழ், தொலைக்காட்சி மற்றும் பண்பலையில் விளம்பரம் பெற்று தரும் ஏஜென்சியாக செயல்பட்டு வருகிறது.
சீனாவில் நடந்த ஆசிய போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ரமேஷ் தொடர் ஓட்டத்தில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். டெல்லி மற்றும் சென்னையில் பிரதமர் மற்றும் முதலமைச்சரின் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் பேரளத்திற்கு திரும்பினார். ஊர் மக்கள் அனைவரும் மேலதாளங்கள் முழங்க ராஜேஷ் ரமேஷை உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் நடனமாடி மகிழ்ந்த அவர் பதக்கம் வெல்ல தூண்டுகோலாக இருந்த உடற்கல்வி ஆசிரியருக்கும் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவித்தார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த காமாட்சியம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலில் வரும் 15ஆம் தேதி நவராத்திரி விழா நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க குமரி மாவட்ட விக்கிரகங்கள் சுசீந்திரம் கோயிலில் இருந்து யானை மற்றும் பல்லக்கில் ஊர்வலமாக புறப்பட்டு பத்மநாபபுரம் அரண்மனை வந்தடைந்துள்ளது. அங்கிருந்து மன்னரின் உடைவாள் மற்றும் சாமி விக்கிரகங்களுடன் புறப்பட்டு களியக்காவலின் வந்தடைந்தது. அங்கு இரு மாநில போலீசாரின் அணிவகுப்புடன் பாரம்பரிய முறைப்படி தமிழக அரசிடமிருந்து கேரள அரசிடம் உடைவாள் மற்றும் சுவாமி விக்கிரகங்கள் ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுவாமி ஊர்வலத்தை வரவேற்க வழி நெடுகிலும் பக்தர்கள் கூடியிருந்து பூஜைகள் செய்து வரவேற்பளித்தனர். கேரளாவில் கனமழை காரணமாக கொல்லம் பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. அஞ்சல் பகுதியில் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. கல்லாடை ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் அஞ்சல் செயின்ட் ஜோசன் மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. அஞ்சல் புனலூர் சாலையில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தட்டைக்காடு நெடுஞ்சாலையில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் தவித்துள்ளனர். இதனிடையே கேரளாவில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வரும் நிலையில் 10 மாவட்டங்களில் இன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பாலஸ்தீனருக்கு ஆதரவாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஹோஸ்பேட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலம் பாஷா என்பவர் பாலஸ்தீனருக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த இந்திய அரசுக்கு எதிராகவும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் தேசிய விரோத வீடியோக்களை பரப்பியதாக ஆலம் பாஷாவை போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்டமாக அவரது செல்போனில் வைக்கப்பட்டிருந்த ஸ்டேட்டஸ்களை நீக்கப்பட்டுள்ளன. மேலும் பாலஸ்தீனருக்கு ஆதரவாக தெரிவித்து ஸ்டேட்டஸ் வைத்ததற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்தும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பேரணி நடத்தினர். இதில் தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் பேரனும் அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினருமான என்கோசி கலந்து கொண்டு உரையாற்றினார். பாலஸ்தீனருக்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்கா மக்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் அச்சமடைந்த காசா மக்கள் கையில் கிடைத்த உடைமைகளுடன் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். விண்வெளியில் உள்ள கோள்களில் உலோகங்கள் குறித்து ஆய்வு செய்ய அமெரிக்காவின் நாசா புதிய செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. புளோரிடா மாகாணத்தில் கேப் கார்னிவெலில் உள்ள கென்னடி விண்வெளி ஏவுகணத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இது பல லட்சம் கிலோமீட்டர் பயணித்து விண்ணில் உள்ள சிறிய கோள்களின் உலோகங்கள் உள்ளதா என்பது குறித்து விரிவாக ஆராயும் என்று நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 11வது போட்டியில் வங்கதேசத்தை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பவுலிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த வங்கதேசம் அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 245 ரன்கள் செய்தது. பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி 42.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 248 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் தொடர்ச்சியாக 3வது வெற்றியை நியூசிலாந்து பதிவு செய்துள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் வருகின்ற 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகவுள்ளது. இதன் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் படத்தின் புதிய ஸ்டில்கள் வெளியாகி இணையதளத்தில் வைரலாகி வருகின்றன. விஜய், த்ரிஷா, பிரியா ஆனந்த், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்டோர் தொடர்புடைய ஸ்டில்கள் வெளியாகியுள்ளன. இது தவிர படத்தின் புதிய போஸ்டரை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் ஆக்ஷன், ஆக்ஷன் அண்ட் மோர் ஆக்ஷன் என்ற குறிப்புடன் பதிவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் பங்கேற்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நேற்றிரவு சென்னை வருகை. விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நேரில் வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட அதிகாரிகளுடன் வரும் 17, 18 ஆகிய தேதிகளில் ஆய்வுக் கூட்டம். மாவட்ட வாரியாக நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிகிறார். இஸ்ரேலில் இருந்து முதற்கட்டமாக 14 தமிழர்கள் உட்பட 212 இந்தியர்கள் தாயகம் வருகை. பாதுகாப்பாக அழைத்து வந்து ஒப்படைத்த மத்திய மாநில அரசுகளுக்கு பெற்றோர் நன்றி. கேரளாவின் கொல்லம் பகுதியில் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் புகுந்த மழை வெள்ளம். கனமழை காரணமாக 10 மாவட்டங்களில் இன்று மஞ்சள் எச்சரிக்கை.
காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து பல நாடுகளில் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பேரணியில் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் பேரன் பங்கேற்பு. ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்த இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்ணீர் அஞ்சலி. விண்வெளியில் உள்ள கோள்களில் உலோகங்கள் குறித்து ஆய்வு செய்ய திட்டம். புதிய செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியது நாசா. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி ஹாட்ரிக் வெற்றி. வங்கதேச அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.